இப்போ மெட்டீரியல் beginning கொடுத்திருக்கோம் 2 into length plus 1 sleeve length plus 8 inches seam allowance. இப்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரெஸ்க்கு எவ்வளவு துணி தேவைப்படும்ன்றது ஈஸியா சொல்லலாம். ஏன்னா இப்ப ஃப்ரண்ட் பேக்கு ஒரு லென்த் நம்ம எடுக்கிறது தான் மோஸ்ட்லி வரும். ஆனா இங்க ஒரு ஸ்லீவ் லென்த் நம்ம எடுக்கணும். எப்பவுமே ஸ்லீவ் அட்டாச் பண்ண போறீங்கன்னா அது ஃபுல் ஸ்லீவாவும் இருக்கலாம், எல்போ ஸ்லீவா இருக்கலாம், 3/4 இருக்கலாம். சோ 1 ஸ்லீவ் லென்த் கால்குலேட் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஃபுல் மெஷர்மெண்ட்ஸ் எங்கேயுமே ஷார்டேஜ் ஆகாது. எல்லா ட்ரெஸ்க்குமே இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கோம். எப்படின்னா டாப்போட லென்த் எவ்வளவோ அதுக்கு போல மல்டிப்ளை பண்ணணும். ஏன் மல்டிப்ளை பண்றோம்னா ஃப்ரண்ட்டுக்கு ஒண்ணு பேக்குக்கு ஒண்ணு, அப்ப இன்டூ 2 டாப் லென்த் பிளஸ் 1 ஸ்லீவ் லென்த். அது எவ்வளவு வேணா நம்ம வைக்கலாம், ஃபுல் ஸ்லீவ் ஆர் எல்போ அந்த லென்த் ஒண்ணு நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்துக்கணும். பிளஸ் 8 inches seam allowance. இது ஓவராலா சைடுல மேல கீழே எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு 8 inches நமக்கு தேவைப்படும். அப்ப இது கால்குலேட் பண்ணாவே நமக்கு இங்க எவ்வளவு துணி தேவைப்படும் சொல்லலாம். இப்ப நமக்கு இங்க லென்த் எவ்வளவு இருக்கு, 17 inches. இப்ப 2 into 17 plus 1 sleeve length. எனக்கு இங்க sleeve length வந்து பாத்தீங்கன்னா 3.5. அப்போ 3.5 plus 8 inches. 4 plus 3 1/4 plus 8 37 plus 8 45 45 1/4. இப்ப ஆல்ரெடி ஒரு மீட்டருக்கு 40 இன்ச் நமக்கு தெரியும். அப்ப நமக்கு எவ்வளவு தேவைப்படும், ஒரு 5 இன்ச் எக்ஸ்ட்ரா வரும். நீங்க எய்தர் 1.5 மீட்டர் வாங்க, இல்லைன்னா 1 மீட்டர் 10 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு கூட தனியா வாங்கிக்கலாம். இப்ப கம்பல்சரியா 1 மீட்டர் 1.5 மீட்டர் இருந்தா நம்ம அழகா அந்த ட்ரெஸ் எந்த ஷார்டேஜ் இல்லாம அழகா தைக்க முடியும்.